மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா? இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா? இனி கவலை வேண்டாம். பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, அனைத்திற்கும் ஒரே தீர்வு. எவ்வித கலப்படமும் இன்றி 100% ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். உலக அளவில் வைரலாக மாறி இருக்கக்கூடிய ஹிஜாப் சர்ச்சை. ஹிஜாப் அணிஞ்சு கிரிக்கெட் விளையாடுறாங்களே, ஹிஜாப் அணிஞ்சலாமா கிரிக்கெட் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி உலக அளவுல இன்னைக்கு இந்த ஹிஜாபுடைய பிரச்சனை பெரிய அளவுல வைரலா மாறி போயிருக்குது. இப்போ இந்த நேரத்துல ஹிஜாபுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு இங்க ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், எஸ்டிபிஐ, முஸ்லீம் லீக் இது மாதிரியான பல அமைப்புகள் அந்த ஹிஜாப் அணிந்த பெண்களுக்காக இன்னைக்கு களத்துல வந்து நிற்கக்கூடிய ஒரு கம்பீரமான காட்சிகள் நடந்திருக்குது. இன்னொரு பக்கம் ஒரு இஸ்லாமிய அடையாளத்தோட இருக்கக்கூடிய ஒரு டெலிவரி பாய், ஸ்விக்கி, ஜொமேட்டோ மாதிரியான டெலிவரி செய்யக்கூடிய ஒரு டெலிவரி பாய், அவர் இஸ்லாமிய தோற்றத்துக்காகவே தாக்குதல் படக்கூடிய பல வகையான சம்பவங்கள். அப்ப தொடர்ந்து ஒரு மத அடையாளத்தை குறி வச்சு மட்டுமே இங்கே பல்வேறுபட்ட தாக்குதல்கள் நடக்கக்கூடிய காட்சிகள் தொடர்ந்து பார்க்க முடியுது. இதுல பெரிய அளவுல வைரலா இருக்கக்கூடிய ஒரு செய்தின்னு பார்த்தோம்னா, ஒரு ஹிஜாப் கிரிக்கெட் வீடியோ. 2 பெண்கள் நல்ல ஹிஜாப் அணிஞ்சு, அவங்களுடைய முகத்திரை அணிஞ்சு, முழுமையான புர்கா அணிந்து அவங்க 2 பேர் கிரிக்கெட் விளையாடுறாங்க. இந்த வீடியோ பரப்பக்கூடிய நிறைய பேர் எப்படி ஹிஜாபை போட்டு நீ கிரிக்கெட் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி சங்கிகள் ஒரு பக்கம், எப்படி இவங்க கிரிக்கெட் விளையாடலாம், மத்த அடையாளத்தோட இவங்க கிரிக்கெட் விளையாடுறது நல்லாவா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி சங்கிகள் ஒரு பக்கம் இந்த வீடியோ அனுப்பிட்டு எப்படி கிரிக்கெட் விளையாடலாம் ஹிஜாபை போட்டு, இதனாலதான் நாங்க ஆட்சி செய்யக்கூடிய பல மாநிலங்கள்ல ஹிஜாபுக்கு நாங்க இதனாலதான் தடை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சங்கிகள் இந்த வீடியோ ஒரு பக்கம் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சிலர், அதாவது நாங்க பொதுநலவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிலர் வந்து இந்த பெண்ணியவாதிகள் சொல்லிப்பாங்க. அவங்க திடீர்னு வந்து எவ்வளோ பெரிய பெண்ணடிமைத்தனை, ஒரு கிரிக்கெட் விளையாடுறாங்க, ஒரு விளையாட்டு நேரத்தை கூடமா இப்படி இவங்க உடலை மறைச்சி புர்கா போட்டு அவங்க முகத்தெல்லாம் மறைச்சி கிரிக்கெட் விளையாடும் போது கூடமா இப்படி பண்ணணும், இந்த இஸ்லாம் பெண்களை ஏன் தான் இப்படி போட்டு அடிமைப்படுத்துதோ, ஏன் தான் இப்படி எல்லாம் அடைச்சி வைக்குதோ அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு சில புதுமையான பெண்மைவாதிகள் அவங்க ஒரு பக்கம் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல இதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு நம்ம போய் தேடி பார்த்தோம்னா, அந்த பரவக்கூடிய அந்த வீடியோ, அந்த பரவக்கூடிய அந்த போட்டோ காட்சிகள், இது எல்லாத்தையும் நம்ம ஃபேக்ட் செக் பண்ணி அதோட கீ ஃப்ரேம் ஏற்றி இதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது இது முழுக்க ஏஐ கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு காட்சிகள் தான். அதாவது அதுல அவங்க பதிவிடக்கூடிய அந்த போட்டோ காட்சி இருக்கு இல்லையா, அந்த போட்டோவோட ஓரத்துல பார்த்தாலே இது ஜெமினியால கிரியேட் பண்ணப்பட்டது. அதாவது கூகுளுடைய ஜெமினி ஆப் இருக்குல்ல, ஏஐ ஆப், அந்த ஜெமினி மூலியமா கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த ஓரத்தோட ரைட் சைடு கார்னர்ல பார்த்தோம்னா அந்த ஜெமினியோட லோகோ அந்த இடத்துல இருக்குது. அப்ப இது உண்மையா நடந்த ஒரு சம்பவம் கிடையாது, இது ஜெமினி மூலியமா கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு காட்சி. இந்த வீடியோ வச்சுக்கிட்டு தான் இதுக்கு என்ன தெரியுமா காரணம் சொல்றாங்க, இது பங்களாதேஷ் டீம், பங்களாதேஷ் ஒரு இஸ்லாமிய நாடு, அதனால பங்களாதேஷ்ல விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் இப்படி புர்கா போட்டுக்கிட்டு ஹிஜாப் போட்டுக்கிட்டு விளையாடுறாங்கன்னு சொல்லி இப்படி ஒரு செய்தியை பரப்புறாங்க. பரவக்கூடிய அந்த போட்டோ அது உண்மை கிடையாது, இது வந்து ஏஐ மூலியமா கிரியேட் பண்ணப்பட்டது. அந்த வீடியோ காட்சி இருக்குல்ல, வீடியோவுமே ஏஐ மூலியமா கிரியேட் பண்ணக்கூடிய வீடியோ காட்சி தான். அதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ நம்ம ஃபேக்ட் செக் பண்ணி பார்க்கும்போது 99.9% இது ஏஐ மூலமா கிரியேட் பண்ணப்பட்டது அப்படின்ற ரிசல்ட் வந்துருச்சு. அது இல்லாம அந்த வீடியோல இருக்கக்கூடிய ஒரு முட்டாள்தனம், அதாவது ஏஐ மூலமா கிரியேட் பண்ண மூதேவி அதை முழுமையா கிரியேட் பண்ணல. அவன் அதுல பார்த்தோம்னா 3 பெண்கள் அந்த இடத்துல இருக்காங்க. அதாவது பேட்ஸ்மேன் வந்து 2 பேர் தான் இருப்பாங்க, இங்க ஒருத்தன் அங்க ஒருத்தன் 2 பேர் பேட்ஸ்மேன் இருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல 3 பேர் பேட்ஸ்மேன், 3 பேர் கையிலுமே பேட் இருக்குது. ஒரே பிச்சில் 3 பேட்ஸ்மேன் அந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து அந்த 3 பேர் இருந்தாங்க இல்லையா, அதுல ஒருத்தவங்க பேட்டோட வந்து கீப்பிங் வர பண்ணிக்கிறாங்க. 3 பேர் பேட்ஸ்மேன், 3 பேர்லயே ஒருத்தர் கீப்பிங் பண்ணும்போது கையில பேட்டோட போய் கீப்பிங் பண்ணிப்பாங்க. அந்த அளவுக்கு செய்யக்கூடிய தற்குறித்தனத்தை கூட முழுமையா செய்ய முடியாத அளவுக்கு தான் ஒரு தற்குறித்தனமான ஒரு வீடியோ பரப்பிட்டு இஸ்லாம் பெண்கள் அடிமைப்படுத்துது, இஸ்லாம் பெண்களை அடக்கி ஒடுக்கி வைக்குது அப்படின்னு சொல்லி முழுக்க ஏஐ மூலியமா கிரியேட் பண்ணப்படுறதுதான். ஏன்னா இன்னைக்கு ஏஐ மூலியமா என்ன வேணாலும் பண்ண முடியும். ஒரு செய்தி வாசிப்பாளராவோ என்ன வேணாலும் நம்ம என்னெல்லாம் கற்பனையில தோணுதோ அதை எல்லாத்தையுமே இன்னைக்கு உருவகப்படுத்துற மாதிரி ஏஐ டெக்னாலஜி அந்த அளவுக்கு வளர்ந்து போயிருக்குது. இந்த ஏஐ டெக்னாலஜியை வச்சு எல்லாம் எங்கெங்கயோ வளர்ந்து போயிட்டு இருக்காங்க. பல நாடுகள் ஏஐ மூலமா நல்லா படிச்சு தன்னுடைய தொழில்நுட்பமா நாட்டுடைய வளத்தை பெருக்கிறதுக்காக எவ்வளவு பயன்படுத்துறாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய சங்கிகள் இதை வச்சு இஸ்லாமிய வெறுப்பு பரப்புறது எப்படி, காங்கிரஸ் மேல பழிய போடுறது எப்படி அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இந்த ஏஐ டெக்னாலஜியை பயன்படுத்துறாங்க. சரி, பயன்படுத்துற முதவி முழு சேஷம் பயன்படுத்துறியா, இப்படி ஒரே பிச்சில் 3 பேர் பேட்டிங் பண்ற மாதிரியும் அந்த 3 பேட்ஸ்மேன்ல ஒருத்தர் அவங்களே வந்து கிரிக்கெட் பேட்டோட வந்து கீப்பிங் பண்ற மாதிரியும் இப்படி தற்குறித்தனமான ஒரு எடிட் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. அப்ப பரவக்கூடிய இந்த காட்சி உண்மை கிடையாது, இது முழுக்க பொய்யான ஒரு தகவல். இங்க இங்கிலாந்துக்கு அதாவது இதுல பரவக்கூடிய இந்த செய்தியில அவங்க சொல்றது என்னன்னா, பங்களாதேஷ் வெர்சஸ் நியூசிலாந்து இந்த 2 நாடுகளுக்கு மத்தியில மேட்ச் நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
ஆனா அந்த 2 நாடுகளுக்கு மத்தியில மேட்ச் நடந்தது உண்மைதான். இப்போ உமன்ஸ் கிரிக்கெட் நடந்துட்டு இருக்குது. உமன்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் மேட்ச் நடக்குது. அதுல கடந்த அக்டோபர் 10ஆம் தேதி நியூசிலாந்து வெர்சஸ் பங்களாதேஷ் 2 பேருக்குமே மேட்ச் நடந்தது. அந்த மேட்ச்ல நம்ம பார்த்தோம்னா நியூசிலாந்து பிளேயர்ஸ் எல்லாருமே அவங்க நாட்டுடைய ஜெர்சி இருக்கும்ல, ஒரு பச்சை கலர்ல ஜெர்சி ஒன்று போடுவாங்க. அந்த ஜெர்சி அணிந்து தான் அவங்க கிரிக்கெட் விளையாண்டாங்க. இப்படி ஹிஜாப் புர்கா அதெல்லாம் போட்டு அனுமதிக்க மாட்டாங்கடா, புரிஞ்சுக்கோங்கடா, கல நிலவரத்தை புரிஞ்சுக்கோங்கடா. அவங்க ஜெர்சி போட்டு தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இதையும் தாண்டி நம்ம அந்த இடத்துல சொல்றாங்களே இஸ்லாம் பெண்கள் அடக்கி வைக்குது ஒடுக்கி வைக்குது அப்படிங்கிறாங்கல்ல, அந்த பங்களாதேஷ் மேட்ச், அதாவது இந்த நியூசிலாந்து வெர்சஸ் பங்களாதேஷ் இந்த மேட்ச்லயே கூட பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிளேயர் ஒருத்தவங்க ஷோபனா மோஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பங்களாதேஷோட பிளேயர், அவங்க ஹாஃப் செஞ்சுரி அடிச்சாங்க. ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு ஒரு சாதனை படைச்சு அவங்க செஞ்சுரி அடிச்சு முடிச்சோன்னு அந்த கை அப்படி ஒரு மாதிரி சுழட்டி காட்டினாங்க. இது சர்வதேச அளவுல ரொம்ப வைரலா இருந்துச்சு. ஒரு பங்களாதேஷ் ஒரு சிறிய நாடு, அந்த நாட்டுல இருந்து இன்னைக்கு பெண்கள் முன்னேறி வந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி உலக நாடுகள்லாம் அந்த பெண்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து செய்தியா பார்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய தற்கொலை சங்கிகள் இதை பெண்களை அடக்கி வைக்கிறாங்க ஒடுக்கி வைக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பொய் செய்தியை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இல்ல நான் என்ன கேட்கிறேன், இது ஒருவேளை உண்மையாவே இருந்தால், இது வேற உண்மையாவே இருந்தா அவங்க ஹிஜாப் போட்டு அவங்களுடைய முகத்தை மறைச்சு அவங்க புர்கா போட்டு கிரிக்கெட் விளையாண்டா உனக்கு ஏன் எரியுது? அது அவங்களுடைய உரிமை, அவங்களுடைய ஆடையை தேர்ந்தெடுக்க வேண்டியது அவங்களுடைய உரிமை. இதை பெண்ணடிமைத்தனம் இது அப்படி இது இப்படின்னு சொல்றது உனக்கு என்ன உரிமை இருக்குது? அதாவது இவங்களோட இந்த லாஜிக்கை கொஞ்சம் பாருங்களேன். ஒரு பெண் அரைகுறை ஆடை போட்டு போனா எதுவும் கேட்க மாட்டாங்க. மேல ஒரு கச்சிப்பு கீழே ஒரு டவலை கட்டிட்டு போனா கூட அதை பார்த்து ஒன்னும் கேட்க மாட்டாங்க. இது பெண் சுதந்திரமா, இது பெண்ணுடைய பெண் உரிமை அதெல்லாம். ஆனா ஒரு பெண் அவளா விருப்பப்பட்டு தன்னுடைய உடலை நான் முழுமையா மறைக்கணும், என்னுடைய உடல் என்னுடைய கணவனுக்கு மட்டும்தான் சொந்தம், அதனால என் கணவனுக்கு மட்டும்தான் என் உடலை நான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லி இவ்வளவு பேணுதெல்லாம் ஒழுக்கத்தோட ஒரு பெண் இருந்தாங்கன்னா இது பெண்ணடிமைத்தனம். எப்படி நீ புர்கா போடலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பகுத்தறிவு சிந்தனைன்ற பேர்ல ஒரு சிலர் கிறுக்குத்தனமான பேச்சுகள் பேசுறாங்க இல்லையா, அதோட வெளிப்பாடு தான் இந்த ஏஐ கிரியேட் பண்ண வீடியோ. இஸ்லாம் பெண்களுக்கான ஆப்ஷனை கொடுத்திருக்குது. அவங்க முகத்தை மறைக்கிறதோ முகத்தை திறந்து வச்சிருக்கிறதோ அவங்களுடைய உரிமைன்னு சொல்லி அவங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்திருக்கு. அப்ப அதை விரும்பி இருக்கக்கூடிய பெண்கள் என்னுடைய முகத்தை மறைக்கிறது என்னோட உரிமை, நான் தாராளமா மறைச்சு போறேன், இதுல உனக்கு என்ன வருது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய உரிமை அவங்க தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. ஒருவேளை இப்படி முகத்தை மறைச்சு புர்கா அணிந்து இந்த நிலைமையில ஒரு பெண் கிரிக்கெட் விளையாண்டாலும் அவங்களை யாருமே கேட்க போறது கிடையாது. பல பெண்கள் இப்படி முழுமையான புர்கா அணிந்து இன்னைக்கு ஜிம்னாஸ்டிக் லெவல்ல சாதனை படைச்சிட்டு இருக்காங்க, பல விளையாட்டுத் துறைகளை சாதனை படைச்சிருக்காங்க, சிலம்பாட்டம் மாதிரியான பல போட்டிகளை கலந்து சாதனை படைச்சிக்கிட்டு இருக்காங்க. அது அவங்களுடைய உரிமை, அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய தேர்வு. இதுல போயிட்டு இதுல பெண்ணடிமைத்தனம் அப்படின்னு சொல்றது முழுமையான பைத்தியக்காரத்தனம் இதெல்லாம் அப்ப அடுத்தவங்களோட உரிமையில தலையிடுறதே இப்ப தொடர்ந்து ஒரு வேலையா இதை வச்சு பல்வேறுபட்ட அரசியல் சூழ்ச்சிகளை இங்க நடந்துட்டு இருக்குது. ஏன்னா கர்நாடகாவில் இந்த ஹிஜாப் பிரச்சனை நமக்கு தெரியும். இது இன்னைக்கு கர்நாடகாவை தாண்டி கேரளாவிலே நுழைஞ்சிருச்சே அப்படின்னு நினைக்கும் போதுதான் அது பெரிய ஒரு ஆபத்தான காரியமா பார்க்கப்பட்டிருக்கு. ஏன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய கொச்சி, அந்த கொச்சியில இருக்கக்கூடிய பல்லுருத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரு, இந்த பல்லுருத்தில இருக்கக்கூடிய சென்ட் ரீட்டாஸ் பப்ளிக் ஸ்கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கூல், சென்ட் ரீட்டாஸ் ஸ்கூல், இது ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல். இந்த ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்த ஒரு மாணவி, ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய மாணவி, அந்த மாணவி வழக்கமா அவங்க ஹிஜாப் அணிஞ்சு போறது வழக்கம். அப்ப அந்த இந்த ஸ்கூலை பத்தி சொல்லுமே, இந்த ஸ்கூல் ஒரு கிறிஸ்தவ ஸ்கூல், அதாவது கிறிஸ்தவ ஒரு சர்ச், ஒரு தேவாலயம், அவங்க ரன் பண்ணக்கூடிய ஒரு பிரைவேட் ஸ்கூல் தான். அந்த ஸ்கூல் திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, இனி உங்களுக்கு ஹிஜாப் அணிஞ்சு நீங்க வரதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது. ஹிஜாப் அணிஞ்சா நீ ஹிஜாப் அணிஞ்சிட்டு வரதால மற்ற மாணவர்கள் அதிர்ச்சி அடைறாங்க, மற்ற மாணவர்களுக்கு அது அச்சுறுத்தக்கூடிய காரியமா அமையுது அப்படின்னு சொல்லி. ஹிஜாப் அணிஞ்சா அப்படி மாணவிகள் எப்படி அச்சுறுத்தக்கூடிய காரியமாகும்? இதை வைத்தறிச்சல் என்ன தெரியுமா, இப்படி ஹிஜாப் அணிஞ்சா மற்ற மாணவர்களுக்கு அச்சுறுத்தல் தரக்கூடிய காரியமா மாறும்னு சொல்லி சொல்றாங்களே, அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் தான் அந்த சட்டம் போடுறாங்க. அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் அவங்களே ஒரு ஹிஜாப் தான் போட்டுட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் அவங்க ஒரு கன்னியாஸ்திரி, அவங்க ஒரு நன்னா இருக்கிறாங்க. கன்னியாஸ்திரி முழுமையா தன்னோட தலையை மறைச்சு, அவங்களுமே அந்த கிறிஸ்தவர்கள் ஹிஜாப் மாதிரி ஆடை போடுவாங்க இல்லையா, அப்பேற்பட்ட ஆடை போடக்கூடிய முழுமையான கன்னியாஸ்திரியா, முழுமையான ஹிஜாப் மாதிரி உடை அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த கன்னியாஸ்திரியா இருக்கவங்க தான் சொல்றாங்க இந்த ஹிஜாப் மற்ற மாணவிகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு, அதனால ஹிஜாப் அணியறதுக்கு தடை, ஹிஜாப் அணிஞ்சு அந்த ஸ்கூலுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹிஜாபுக்கு ஒரு தடை விதிக்கிறாங்க. அந்த மாணவி அவங்களுடைய பெற்றோரும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு போராட்டம் செஞ்சு பார்த்தாங்க. இல்லங்க, நான் யூனிஃபார்ம்ல எந்த ஒரு மாற்றமும் நான் செய்யல, ஸ்கூல் என்ன யூனிஃபார்ம் சொல்லுதோ அந்த யூனிஃபார்ம் நான் கரெக்டா ப்ராப்பரா மெயின்டைன் பண்றேன், என்னுடைய தலையை மறைக்கிறது என் மார்க்கம் சொல்லியிருக்கக்கூடிய கடமை, அதனால என்னுடைய மார்க்கம் கடமை, இது அரசியலமைப்பு சாசனத்துல எந்த ஒரு தடையுமே இல்ல. ஒரு மாணவி ஹிஜாப் அணிஞ்சு வரதோ, அவங்க ஹிஜாப் அணிஞ்சு எங்க வேணாலும் போறதோ அரசியல் சாசனத்துல எந்த ஒரு தடையுமே இல்ல. அப்ப என்னுடைய உரிமை இது, என்னுடைய உரிமை நான் பின்பற்றதுக்கு நீங்க எப்படி தடை சொல்லலாம், இதை தடை சொல்றதுக்கு நீங்க யாரு அப்படின்னு சொல்லி அந்த மாணவியோட பெற்றோர் முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஃபைட் பண்றாங்க. நாங்க ஹிஜாப் அணிஞ்சு தான் ஸ்கூலுக்கு வரும் அப்படிங்கிறாங்க. ஹிஜாப் அணிஞ்சா ஸ்கூலுக்கு வரவே கூடாது அப்படின்னு அவங்களும் உறுதியா சொல்லிடுறாங்க. அதுக்கு பிறகு
அந்த ஸ்கூல் நிர்வாகம் ஸ்கூல் வளாகத்தை தாண்டி இது கேரளாவில் ஒரு மாநில பிரச்சனையாவே மாறுது. பெரிய அளவில் வெளியில இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அங்க களத்துல இருக்கக்கூடிய IUML, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அதே மாதிரி SDPI போன்ற அமைப்புகள், இவங்க எல்லாருமே அந்த ஸ்கூலுக்கு களத்துக்கே வராங்க. எப்படிங்க ஒரு மாணவியோட உரிமை நீங்க பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி களத்துக்கு வராங்க. அதுக்கப்புறம் கூடவே கம்யூனிஸ்ட் கட்சி, அங்க ஆட்சி செய்யக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி, அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, இவங்க எல்லாருமே இந்த ஒரு நியாயமான கோரிக்கைக்காக அங்க ஒரு போராட்டம், அந்த ஸ்கூல் கிட்ட நீதி கேட்டு வராங்க. ஒரு மாணவி அவ யூனிஃபார்ம் அணிய மாட்டேன், நான் புர்கா மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னா நீங்க தடை பண்ற ஒரு லாஜிக் இருக்குது. அவ ஸ்கூல் என்ன யூனிஃபார்ம் சொல்லியிருக்கிறாள் அதை போட்டிருக்கிறா. அதாவது மற்ற மாணவர்கள் யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்கும்போது நெத்தில எப்படி பொட்டு வைப்பாங்களோ, ருத்ராஜ கொட்டை போட்டிருப்பாங்களோ, பூணூல் எப்படி போட்டிருப்பாங்களோ, சிலுவை எப்படி போட்டிருப்பாங்களோ, எல்லாருடைய மத உரிமையை பின்பற்ற யாருமே இந்த தடையும் இல்லை. அந்த மாதிரி அவளோட மத உரிமை அவளுக்கு தலையில ஹிஜாப் பண்ணிடுது. அந்த ஹிஜாப் பண்ணிதான் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா ஜனநாயகத்தை விரும்ப கூட எல்லா அமைப்புகளும் அந்த இடத்துல போராட்டம் பண்ணாங்க. இந்த போராட்டம் பண்ணதுக்கு பிறகுதான் அங்க ஒரு உண்மை நிலவரமே தெரிய வந்தது. அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஸ்கூல், அந்த சென்ட் ரீட்டாஸ் சொல்லக்கூடிய அந்த ஸ்கூல், இது பாஜகவுடைய தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலு அப்படின்ற விவரம் தெரிய வருது. ஏன்னா பாஜகவுடைய கேரள மாநில தலைவராக இருக்கக்கூடிய ராஜீவ் சந்திரசேகர் இந்த இடத்துல பெரிய அளவுல அந்த ஸ்கூலுக்காக வக்காலத்து வாங்கிட்டு பெரிய அளவுல பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி SDPI தான் இந்த விஷயத்தை வந்து பெருசாக்கி விட்டாங்க. SDPI கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு ஹமாஸ் அமைப்பு. இவங்க இஷ்டத்துக்குலாம் கேரளாவிலாம் சட்டம் போட முடியாது, இவங்க இஷ்டத்துக்குலாம் SDPI அமைப்புக்காக கேரளாவில் இருக்கக்கூடிய மலையாளிகள் எல்லாம் ஆட முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க இங்க வக்காலத்துக்கு வாங்கிட்டு வந்தாங்க தெரியுமா. இது SDPI ஏதோ ஹமாஸ் அமைப்பு மாதிரி, ஒரு தீவிரவாத அமைப்பு மாதிரியும் இவ்வளவு ஒரு கேடுகட்டத்தனமான காரியத்தை பேசுறாங்க. இன்னைக்கும் கேரளாவில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலோ, மக்கள் ஏதாவது பாதிக்கப்பட்டாலோ, களத்தில் நிற்கக்கூடிய முதல் அமைப்பு SDPIயோட அமைப்பு. கேரளாவில் தொடர்ந்து அங்க மழை பாதிப்பு வரும், நிலச்சரிவுகள் ஏற்படும், எந்த பிரச்சனை வந்தாலும் அரசுடைய மீட்பு பணியாளர்கள் வரதுக்கு முன்னாடி களத்துக்கு வரக்கூடிய மீட்பு பணியாளர்கள் SDPI அமைப்பை சேர்ந்தவங்க. அப்ப அந்த அமைப்பை பார்த்து இந்த SDPI என்ற ஒரு ஹமாஸ் அமைப்பு இருக்குது, அவங்க தான் இப்படி பண்றாங்கன்னு சொல்லி இதை வேற வகையில திருப்ப பார்த்தாங்க. அப்புறம் தான் களத்துல இருந்து வரக்கூடிய செய்திகள் என்னன்னா, அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஸ்கூல் வந்து பாஜகவுடைய தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் அப்படின்ற அந்த உண்மை வெளியில வருது. அது எப்படிங்க கிறிஸ்தவர்கள் பாஜகவோட தொடர்பு இருப்பாங்களா அப்படின்னா மற்ற இடங்கள்ல இருக்க மாட்டாங்க, கேரளாவில் இருப்பாங்க. ஏன்னா இப்ப சமீபத்துல கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்தது. அந்த கேரளா ஸ்டோரி படமே பல தேவாலயங்கள்ல அந்த படம் போடப்பட்டது. எல்லா கிறிஸ்தவர்களும் நான் சொல்ல மாட்டேன், ஒரு சில கிறிஸ்தவர்கள், இப்போ முஸ்லீம் தொப்பியை வச்சுக்கிட்டே எத்தனை சங்கி பையன் இல்லையா, அந்த மாதிரி கிறிஸ்தவர்களாகவும் சில சங்கிகள் இருக்கிறாங்க. அதனால சில தேவாலயங்கள்ல கேரளா ஸ்டோரி படம் போடப்பட்டது. அந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல ஒரு 50 பேர் பாஜகவில் இணைந்தார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி எல்லாம் வந்தது. அப்போ அங்க கேரளாவை பொறுத்த வரைக்கும் நல்ல படித்த மண், ஒரு பகுத்தறிவோ சிந்திக்கக்கூடிய ஒரு மண் தான். என்ன ஒரு மதத்தால பல கூறுகளா அவங்க பிரிஞ்சு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிலர், அந்த மாதிரி நபர்களால தான் இந்த ஸ்கூல் நிர்வாகம் நடத்தப்படுது. அதனாலதான் அவங்க கிறிஸ்தவ அடையாளத்தோட ஒரு ஹிஜாபோட இருக்கக்கூடிய ஒரு பிரின்சிபல், அவங்க ஒரு இஸ்லாமிய பெண்ணோட ஹிஜாபுக்கு தடை போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற உண்மை நிலவரம் தெரிய வந்தது. ஆனாலும் அங்க யாருமே இதை விடல. அங்க இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகள், ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய எல்லாருமே அந்த மாணவியோட உரிமைக்காக அங்க போராட்டம் பண்ணாங்க. ஆனா எல்லாரும் உறுதியா போராட்டம் பண்ணாங்க. அந்த மாணவியால அதை தாங்கிக்க முடியல. அவங்களுக்கு பெரிய அளவுல ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்துது. மற்ற மாணவர்கள் முன்னாடி என்ன கேவலப்படுத்துறாங்களே, எல்லா செய்தியிலுமே என்னோட முகம் வருது, என்ன பத்தின செய்திகள் வருதுன்னு சொல்லி ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க. அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு, அப்பா நாளைக்கு இவங்க ஹிஜாப் அலோவ் பண்ணாலும் அந்த ஸ்கூலுக்கு நான் போக மாட்டேன், எனக்கு அந்த ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கல, அந்த அளவுக்கு என்ன ரொம்ப நோவினப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாணவி சொன்னதுக்கு பிறகு அந்த பேரண்ட்ஸ் ஒரு முடிவு எடுத்துறாங்க. இல்ல வேணாங்க, என் பிள்ளைய நான் வேற ஸ்கூல்ல சேர்த்துக்கிறேன், இனி அவங்க அலோவ் பண்ணா கூட அந்த ஸ்கூலுக்கு நாங்க போக மாட்டோம், அந்த அளவுக்கு என் பிள்ளை மன உளைச்சலால பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த பிள்ளைய வேற ஸ்கூலுக்கு மாத்திட்டாங்க. இப்படி அந்த பிள்ளை வேற ஸ்கூலுக்கு மாற்றப்பட்ட பிறகு இது இன்னும் பெரிய சர்ச்சையா கேரளாவில் மாறுது. அதுக்கப்புறம் அங்க ஆளக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசு, அங்க கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிவன்குட்டி ஸ்பாட்டுக்கு வராரு. வந்து அரசு சார்பில் ஒரு அரசாணையை கொண்டு வராரு. இந்த மாதிரி ஹிஜாப் அணியக்கூடாதுன்னு சொல்லி கேரளாவில் எந்த ஒரு தடையுமே கிடையாது. ஏன்னா ஹிஜாபுங்கிறது அரசியல் சாசனத்துக்கு முரணான ஒரு காரியமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால ஒரு தனியார் ஸ்கூல் இப்படி ஹிஜாபுக்கு நான் தடை விதிப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கிடையாது. இப்ப அந்த பிள்ளை நீங்க ஹிஜாபை காரணமா காட்டி அந்த பிள்ளையோட கல்வியை நீங்க தடுத்திருக்கிறீங்க. இதுக்கு இந்த ஸ்கூல் மேல, இந்த ஸ்கூலுடைய பிரின்சிபல் மேல தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான எச்சரிக்கை கொடுத்து, இனி கேரளாவில் எந்த ஒரு இடத்துலயுமே ஹிஜாபுக்கு எந்த விதமான தடைகளும் கிடையாது அப்படிங்கிற ஒரு அதிரடியான உத்தரவு கம்யூனிஸ்ட் அந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. இதை பார்க்கும் போதுதான் நமக்கு பல விஷயங்கள் இந்த இடத்துல ஞாபகம் வருது. அதாவது பொதுவாகவே நம்ம பார்ப்போம், நம்ம பல மலையாள படங்கள் நம்ம பார்க்கும்போது ஒரு ஸ்கூல் சம்பந்தமான ஒரு மலையாள படம் வந்தாலே அதுல பல மாணவிகள் இருக்கும் போது ஒரு 2 மாணவிகள் அங்க ஹிஜாப் போட்டிருப்பாங்க. நம்ம ஊர்லயாச்சும் ஸ்கூல் கிளாஸ் ரூம்ல ஹிஜாப் போறதை நம்ம அதிகமா பார்த்திருக்க மாட்டோம். கேரளாவிலலாம் பல ஆண்டு காலமாவே கிளாஸ் ரூம்ல ஹிஜாப் போட்டுதான் இருப்பாங்க. ஏன்னா அது அவங்களோட வாழ்வியலோட சார்ந்த ஒரு விஷயம். அப்ப அப்பேற்பட்ட ஊர்ல இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது
அங்க ஸ்பாட்ல களத்துக்கு வராங்க பாத்தீங்களா, இவங்க தான் தலைவர்கள், இதுதான் உண்மையான கட்சி, இதுதான் மக்களுக்காக பாடுபடக்கூடிய அமைப்புகள். அங்க இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், SDPI, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாமே அந்த மக்களுக்கு ஒரு பாதிப்பு, ஒருத்தனோட உரிமை பறிக்கப்படுது அப்படின்னு தெரிஞ்சோன்னே ஸ்பாட்ல களத்துக்கு வந்தாங்க பாருங்க. இதுதான் மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு கட்சிகள். ஆனா இங்க என்ன ஆனாலும் சரி, நான் என்ன நம்பி 41 உயிரே பறி போனாலும் நான் ஓடி போய் உள்ள போய் ஒளிஞ்சுப்பேன், வெளியில வரமாட்டேன், ஆன்லைன் டிரான்சாக்சன் தான் பண்ணுவேன் அப்படின்னா இவங்களை எந்த வகையில நீங்க நம்ப முடியும்? அதை தான் நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறது. இப்ப நாளைக்கே தமிழ்நாட்டுல விஜய் ரசிகர்களுடைய கனவுல வச்சுக்கோ, அந்த கனவுல ஒரு CM ஆயிட்டாரு, இங்க ஒரு ஹிஜாப் பிரச்சனை வருது, முதலமைச்சர் அவர்களே இங்க ஹிஜாபால ஒரு பிரச்சனை பாதிக்கப்பட்டிருக்கு, ஒரு மாணவியோட கல்வி பறிக்கப்படுது அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா தளபதி அங்கிருந்து மொட்டை மாடல இருந்து பறக்கும் ரயில் எகிரி குச்சா வருவாரு, அவர் பனையூர்ல போய் பதுங்கி உட்காந்துப்பாரு. அதனாலதான் நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்சியும், நீ வாக்களிக்கக்கூடிய அரசியல் கட்சி உனக்காக களத்தில் நிக்குமா, உன்னோட உரிமை எல்லா இடங்களையும் பேசுமா அப்படிங்கறத தீர்மானிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதனால தொடர்ந்து இந்த மாதிரியான மத பிரச்சனைகளை வச்சு அரசியல் செய்யறது, ஒரு உடையை வச்சு உண்ணக்கூட உணவை வச்சு இப்பேற்பட்ட ஒரு வெறுப்பு அரசியல் செய்யற நேரத்துல அங்க இருக்கக்கூடிய ஆளக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த இடத்துல ரொம்பவே உறுதியா நின்றாங்க. குறிப்பா கல்வி அமைச்சர் சிவன்குட்டி இந்த இடத்துல ரொம்பவே ஸ்ட்ராங்கா நின்று இனி கேரளாவில் ஒரு பிரச்சனையே வரக்கூடாது, இப்படி ஒரு பிரச்சனை பண்ணிருக்கக்கூடிய ஒரு மத வெறுப்பு காரியம் செஞ்சிருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட ஸ்கூல் நிர்வாகத்துக்கு கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க. உடனடியாக ஸ்கூல் நிர்வாகம் கேரளா ஹைகோர்ட்டுக்கு போறாங்க. கேரளா ஹைகோர்ட்டுக்கு போய் கல்வி அமைச்சர் ஒரு உத்தரவு போடார் இல்லையா, அந்த உத்தரவை தடை செய்யணும், அந்த இடைக்கால தடையை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி கேரளா கோர்ட்டுக்கு போறாங்க. கேரளா நீதிமன்றம் இந்த கேஸ் எல்லாம் ஒட்டுமொத்தமா அந்த மாணவியோட விவகாரம் எல்லாத்தையும் பார்த்த கேரளா உயர்நீதிமன்றம் அந்த ஸ்கூலுடைய மனு இருக்கு இல்லையா, அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. அந்த கேரளா அரசு என்ன உத்தரவு போட்டாங்களோ அது சரியான உத்தரவு. ஒரு உடையை காட்டி ஒரு மாணவியோட கல்வியை தடுக்க கூடாது, இது ஒரு மோசமான காரியம், அதனால அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, இனி ஹிஜாப் அணியறதுக்கு கேரளாவில் எந்த ஒரு தடையுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு அழகான உத்தரவை நீதிமன்றமும் கொடுத்திருக்காங்க. அதனால இந்த உடையை வச்சு ஒருத்தருடைய தோற்றத்தை வச்சு செய்யக்கூடிய இந்த மாதிரி வெறுப்பு பிரச்சாரங்கள் தொடர்ந்து இந்தியாவில் நடந்துட்டு இருக்குது. சமீபத்தில் ஹைதராபாத்ல பார்த்தோம்னா ஒரு ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரியான ஒரு டெலிவரி பாயா இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் ஒரு இஸ்லாமியர், அவர் தாடி வச்சிருந்தப்பான்னு நினைக்கிறேன், தாடி இந்த தொழுகை அச்சு இது மாதிரி ஒரு இஸ்லாமிய தோற்றத்தோட அவர் போயிருக்கிறாரு. அப்படி போகும்போது அங்க ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய சில சங்கிகள் அவரை வழிமறைச்சு, நீ என்ன கொண்டு போற, மாட்டுக்கறி கொண்டு போறியா, மாட்டுக்கறி கடத்திட்டு போறியா? ஆக்சுவலா உத்தரப்பிரதேசம் மாதிரியான வெறி பிடிச்ச மாநிலங்கள்ல தான் மாட்டுக்கறி கொண்டு போனா அதுக்கு வச்சு பிரச்சனை பண்ணுவாங்க, மாட்டுக்கறிக்கு அங்க தடை வச்சிருக்காங்க. ஆனா ஹைதராபாத்ல எந்த ஒரு தடையுமே இல்ல. ஆனா அங்க இருக்கக்கூடிய சங்கிகள் ஒரு ஏமாளி ஒருத்தன் கிடைச்சிட்டான், இஸ்லாமிய தோற்றத்தோட ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவரை போட்டு அடிச்சு தாக்குதல் நடத்தக்கூடிய இப்பேற்பட்ட அராஜகங்கள் நடந்திருக்குது. அதனால ஒருத்தருடைய மதத்தை காரணம் காட்டி, அவருடைய தோற்றத்தை காரணம் காட்டி, அவருடைய உருவத்தை காரணம் காட்டி, அவரோட உடைய காரணம் காட்டி இது மாதிரியான நடக்கக்கூடிய இந்த வெறுப்பு பேச்சுகள் இது முற்றிலுமா ஒழிக்கப்படணும். ஒரு மனிதனா நேசிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம், அப்பேற்பட்ட ஒரு மனிதனையும் வரணும் அப்படிங்கறத எல்லாருமே எதிர்பார்க்கிறது. அதனாலதான் இந்த வெறுப்பு பேச்சுக்களுக்காக பல AI கிரியேஷன் வீடியோஸ், AI இமேஜஸ் எல்லாமே பரப்பிட்டு இருக்காங்க. அதோட உண்மைத்தன்மையை அறிஞ்சு ஆராய வேண்டியது இன்னைக்கு காலத்தோட ஒரு கட்டாயம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம பேடை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.